Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ல டாரோ கார்ட் ரீடிங் மூலமா சில கைடன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது என்ன மாதிரியான கைடன்ஸ்னா, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்களுடைய எனர்ஜி வந்து என்னவா இருக்கு அண்ட் அந்த எனர்ஜியில நீங்க எந்த விஷயங்கள்லாம் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணணும் அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதும், அந்த ஆக்ஷன் ஆனது உங்களுடைய கரியர்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தனித்தனியாகவும் அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் எனர்ஜிக்கான ஒரு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த ஒரு பதிவுல த்ரூ அவுட் மேஷம் டு மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம வந்து தனித்தனியா வந்து பார்க்க போறோம். அந்த வகையில உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கான உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கைடன்ஸ் பார்த்துட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த பதிவுல நம்ம என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசி. ஸோ மகர ராசிக்கான டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் என்ன அண்ட் வரக்கூடிய முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி உங்களுக்கான இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி உங்களோட எனர்ஜியானது ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணுவீங்க. எந்த விஷயம் எந்த காரியம் எடுத்தாலுமே அண்ட் ஏதாவது புதுசா கத்துக்கணும், புதுசா ஒரு விஷயத்த பண்ணணும், ஒரு கிரியேட்டிவான ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏதாவது நீங்க ஒரு விஷயத்த உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அண்ட் நீங்க ரொட்டீனா செஞ்சுட்டு இருக்க வேலைகள்ல ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. அண்ட் பிரில்லியண்டான ஐடியாஸ் வந்து உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் வேலைகள்ல அதே மாதிரி இன்டெப்தான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி உங்களோட எனர்ஜி வந்து உங்களை புஷ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் அதுல மேற்கொண்டு என்ன கத்துக்கலாம், அதுல தெரியாத விஷயங்கள் என்ன கத்துக்கலாம், புதிய விஷயங்கள்ல இதுலலாம் ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் என்னதான் உங்களுடைய வயசு இருந்தாலும் ஸோ ஸ்டில் இப்போ நீங்க யங் ஏஜ்ல இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு வந்து, ஸோ அப்போ எதுக்குமே வந்து வயசு ஒரு எல்லை இல்லை, மேற்கொண்டு நம்ம என்ன வேணாலும் நம்ம லைஃப்ல வந்து சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு தரக்கூடிய ஒரு லாஜிக்கலான மைண்ட் செட் தரக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து இருக்கும். மகர ராசி இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அது மேல இருக்கக்கூடிய ஒரு வலி, ஒரு பெயின், இதெல்லாம் நிச்சயமா நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம், இல்லை எதிர்பாராத திருப்புமுனைகள் திருப்பங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். பட் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, ஏன் இந்த விஷயம் எனக்கு ஏண்டாச்சு, ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது, ஸோ ஏன் எனக்கு இப்படி வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு புதிய பாதையை நோக்கி புதிய விஷயத்தை நோக்கி போகும்போது பழைய விஷயங்களை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு பர்ஃபெக்டா நடக்கும் அப்படின்றதுனால பழைய விஷயங்கள் நீங்க நிச்சயமா அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய லைஃபுக்கான பர்பஸ் என்ன, ஒரு கிளாரிட்டி என்ன, இதெல்லாம் தெரியாமலே இருந்திருக்கீங்க, அதை பத்தி பெரிய ஒரு ஐடியாவும் கிடையாது, இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னு இருக்கிறீங்கன்னா, ஸோ அதை வந்து மற்றவங்களுக்கும் அதையே நீங்க வந்து வழிமுறைப்படுத்துறீங்க, நடைமுறையில கொண்டு வர பாக்குறீங்கன்னா, ஸோ அதை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. பிகாஸ் நீங்க அடுத்து என்ன பண்ணணும், என்ன பர்பஸ் அப்படின்றது தெரிஞ்சக்கூடிய ஒரு கட்டத்துல இருக்கிறதுனால, ஸோ அப்படி எனக்கு பர்பஸே இல்லாம என் லைஃப் லீட் பண்ணணும் நினைக்கிற விஷயங்களா இருக்கட்டும், ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரீடிங்ல வருது. ஸோ மகரம் இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க கரியர் வைஸ் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கரியர் வைஸ் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு வேலை மாற்றமா இருக்கலாம், இல்ல வந்து தொழில கூட உங்களோட ஸ்டாஃப்ஸ் ரிப்ளேஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், ஓவர்சீஸ் அப்ராட் ஜாப்க்கு ட்ரை பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி வேலை ரீதியா
மாற்றங்களை நீங்க வரக்கூடிய காலத்துல நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கு. வேலை ரீதியா நீங்க பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் வேலை சார்ந்து உங்களோட தொழில் சார்ந்து ஒரு ஐடியாலஜி, ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மைண்ட் செட்டை கூட நீங்க மாத்திக்கக்கூடிய வகையில அந்த ஒரு கட்டமைப்பு பிளானிங் அதை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில உங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. வேலை ரீதியா ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளா இருக்கீங்கன்னா அதுல இருந்து வெளியேறதுக்கான ஆக்ஷன்ஸையும் நீங்க வந்து மேற்கொள்ளும். ஸோ ஒரு வேலையில இருந்துட்டே இருக்கீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கல, எந்த ஒரு அப்கிரேடும் நடக்கல, பட் அதுல உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் போயிட்டு இருக்கு. ஆனா மன ரீதியா அதுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா ஸோ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த வேலையை மாத்திக்கிறதுக்கோ இல்ல அதுல இருந்து நீங்க வெளியேறதுக்குமான விஷயங்களை கூட மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது. ஸோ மகர ராசி இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து நீங்க என்ன ஆக்ஷன்ஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்து நீங்க கண்டிப்பா மூவ் ஆன் பண்ணணும். அதாவது இப்போ கரண்ட் ரிலேஷன்ல இருக்கிறீங்க, ஸோ உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு, ரெண்டு பேருக்கும் மனதளவுல நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை. ஸோ இதே மாதிரி ஒரு பிரச்சனை எடுத்து அதையே டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகணும். ஸோ இமோஷனலி அவங்க மேல என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதை மேற்கொண்டு கேரி ஓவர் பண்ணாம அதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பிரேக்கப் பண்ணவங்க, ரிலேஷன்ஷிப்ல இருந்து எண்ட் ஆகிட்டு வெளியே வந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்த அந்த தாக்கம், அந்த பர்சனுடைய தாக்கத்துல இருந்து மூவ் ஆன் ஆகணும். உங்களுடைய பர்சனல் லைஃப், பர்சனல் டெவலப்மெண்ட்டை நோக்கி நீங்க மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்கு இமோஷனலி இங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஸோ அந்த பாதிப்புகளை டைவெர்ட் பண்ற விதமா, அந்த ஒரு ரெக்ரெஷனை டைவெர்ட் பண்ற விதமா நீங்க வேலை சார்ந்து நீங்க மூவ் ஆன் பண்ணணும், டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி கொடுக்குதோ அந்த விஷயங்களை மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கணும். எதெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்கலையோ அதெல்லாம் நீங்க ரிலேஷன்ஷிப்ல தவிர்த்துடணும். ஸோ கண்டிப்பா இமோஷனலி நீங்க ரொம்ப அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணாம இப்போதைக்கு நீங்க அதுல இருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆயிட்டு நீங்க தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ரீடிங்ல வருது. ஸோ மகர ராசி உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகரம் உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சரௌண்டிங், நல்ல ஒரு கம்யூனிட்டி, நல்ல ஒரு சர்க்கிள், அட்மாஸ்பியர் இது இருந்தாலே உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப பிளெஸ்டான பர்சன், நான் ரொம்ப பாக்கியசாலி, எனக்கு இது கிடைச்சாலே போதும் வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி நீங்க முருகர்கிட்ட வேண்டியிருப்பீங்க, இல்ல வந்து கடவுள்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஸோ முருகரும் வந்து அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க முருகர்கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகணும். ஸோ சரண்டர் ஆனீங்கன்னா தான் நீங்க தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட மாட்டீங்க, தேவையில்லாத ஒரு நினைவுகளுக்குள்ள போக மாட்டீங்க. ஸோ அப்போ நீங்க முருகர் வழியில நடக்கும் போது உங்களுக்கு எது வந்து போதும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். முருகர் அது நிச்சயமா உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு. ஸோ நீங்க முருகர் வழியில நடக்கணும், முருகர் கிட்ட நீங்க உங்களுடைய செல்ஃபை சரண்டர் பண்ணணும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. நேர்களே, இந்த பதிவுல இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சூழலுக்கான உங்களுடைய எனர்ஜி என்னவா இருக்கு, அண்ட் நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும், அண்ட் உங்களுடைய வேலை ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும், அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ், கைடன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம த்ரூ அவுட் டாரோ கார்ட் ரீடிங்ல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய பாசிட்டிவா கொண்டு போகிறதுக்கு என்னுடைய விஷயத்தும் கூட. இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கும் போதும் நீங்க இதே பதிவுல தாராளமா நீங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்றதையும் கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முருகர் கொடுத்த மெசேஜ்ல எந்த கோவிலுக்கு ஏதாவது போகணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தா கூட அந்த கோவில் போங்க. முருகர் கொடுத்த மெசேஜும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா முருகருடைய அருளும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பரிபூரணமா கிடைக்கும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. ஸோ இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு உதவி புரிஞ்ச பிரபஞ்சத்துக்கும் நீங்க நன்றி சொல்லும் விதமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி, தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய விஷஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க தாராளமா பதிவிடுங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.